ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் பேரணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் பேரணி நடைபெற்று வருகிறது. மாணிக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி, அதாவது ஜூலை 5ஆம் தேதி அவருடைய புதிதாக இல்லம் கட்டக்கூடிய பெரம்பூர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அரசும் அதனுடைய படுகொலை செய்யப்பட்டதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை நடத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நிலையில நீலம் பண்பாட்டு மையம் உள்ளிட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கேட்டு பேரணி நடத்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சென்னை எக்மோர்ல இருக்கக்கூடிய லாங்சன் கார்டன் சாலையில இருந்து இந்த பேரணியானது தொடங்கி இருக்கிறது. இந்த பேரணியில நீலம் பண்பாட்டு மையம் மற்றும் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேரணியாக செல்லக்கூடிய இந்த நிகழ்வுக்கு காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பேரணி லாங்சன் கார்டன், எழும்பூரில் இருக்கக்கூடிய லாங்சன் கார்டனில் இருந்து தொடங்கி புதுப்பேட்டை வழியாக ராஜரத்னம் மைதானம் சென்றடைவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான இந்த பேரணி செல்லக்கூடிய பகுதியில் முழுவதுமே காவல்துறையுடைய பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேரணியில ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், அதே போன்று ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, ஒரு உண்மையான குற்றவாளிகளை அரசு கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை பதாகைகளாக ஏந்தியும் கோஷமாக முழக்கமிட்டும் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேரணியில இயக்குனர் ப. ரஞ்சித், அதே போன்று நடிகர்கள் மன்சூர் அலிகான், அட்டகத்தி தினேஷ் உள்ளிட்ட பிரபலங்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேரணி நடைபெறக்கூடிய சூழல்ல மாலை 6 மணிக்கு முன்னதாக இந்த பேரணி நிகழ்வு முடிவரும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பேரணி நடக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறக்கூடிய சூழல்ல அரசும் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல பலர் தரப்புப்பட்டவர்கள், அதாவது இந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டதை நாம் செய்தியாக பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல தொடர்ந்து அது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அரசு தரப்பில் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. குற்றவாளிகள் காவல்துறையினுடைய